வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பாசிவ் இன்கமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இப்போ இருக்க யங்ஸ்டரோட முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேலரி அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. நீங்களும் இதையே ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ப்ராப்ளமுக்கு ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறது தான். பாசிவ் இன்கம்னா என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஜாப் இல்லை உங்களோட பிஸ்னஸ் அதுலேருந்து வர இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். இது மாதிரியான ரெகுலர் இன்கம்ஸ் இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு இன்கமுமே உங்களுக்கு பாசிவ் இன்கம் தான். காமனான பாசிவ் இன்கம் ஐடியாஸ்லாம் சொல்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் தர எந்த சோர்ஸை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரெண்டல் இன்கம். அதாவது நம்மளோட வீடு இல்லை லேண்ட் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து வர வாடகையை வந்து நம்ம ரெண்டல் இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பொருட்கள் லைக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கார் இல்லை ஜுவல் செட் இதெல்லாம் நமக்கு ரெண்ட்டு கொடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை நம்ம பாசிவ் இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது பார்க்க போகிற பாசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலீடு பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து நமக்கு வர ரிட்டர்ன்ஸ். அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம். இல்லை வேறு எந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வர டிவிடெண்டாக இருக்கலாம். பட் இந்த பாசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதலீடு தேவை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட் க்ரியேஷன். இதுக்கு நம்மளுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தேவையில்லை, ப்ராப்பர்ட்டி தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்ஸ் ரெடி பண்ணுறது, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஆடியோ எடிட்டிங் பண்ணுறது, இல்லை இமேஜ் எடிட்டிங் பண்ணுறது, இதை ஃப்ரீலான்ஸாக நம்ம யாருக்காவது பண்ணி கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாமளே நம்மளோட கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நம்ம அதுலேருந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்த பாசிவ் இன்கம் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது நம்ம ஒரு மீடியேட்டராக செயல்படுறது, பையருக்கும் செல்லருக்கும் நடுவில். அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ சர்வீஸோட கரெக்டான கஸ்டமரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது. அப்படி அந்த கஸ்டமர் உங்களோட லிங்க் மூலமாக அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர்கிட்டேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அதுதான் இங்கே பாசிவ் இன்கம். ஃபைனல் ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஜாப். அதாவது உங்களோட 9 to 6 ரெகுலர் ஜாப்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற ஒர்க் வந்து பார்ட் டைம் ஜாப். இதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிறது அவ்வளோ அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் தேவையில்லை. இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, சொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணுறது, ஹோம் டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் தான் காமனான பாசிவ் இன்கம் ஐடியாஸ். நீங்கள் என்ன பாசிவ் இன்கம் ஐடியா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாசிவ் இன்கமோட பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வர இன்கம்மை நம்ம ஃபுல்லாக அப்படியே சேவ் பண்ண முடியும். அதை நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இன்கமான சோர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ இன் another informative video. Until then, bye bye from Divakar.